தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, திருச்சிற்றம்பலம் என்று சொல்வார்கள். பூழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி, ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரானடி போற்றி, வாழி திருநாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி, ஊழிமலி திருவாதபுரா திருத்தால் போற்றி என்று இந்த நால்வர் துதியை பாடித்தான் நம்முடைய ஓதுவார் மூர்த்திகள் இசைப்பார்கள். அந்த வகையில் இன்று நம்முடைய திருஞான சம்பந்தருடைய குரு பூஜை. அவரை நாம் நினைக்க வேண்டும். அவ்வளவு பாடலை தேவாரத்தில் நமக்கு தந்துவிட்டு போன அற்புதமான மனிதனும் தெய்வமாகலாம் என்பதற்கு உதாரணமாக இருப்பவர்கள் நால்வர் பெருமக்கள். அதிலே திருஞான சம்பந்தர் முதல் தேவாரத்தை இயற்றினார். சீர்காழியிலே பிறந்து அற்புதமான தேவாரத்தை தந்த அந்த நால்வரில் முக்கியமானவர் திருஞான சம்பந்தரை நாம் நினைக்க வேண்டும். காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்னறி குய்ப்பது வேதம் நான்கிலும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயே என்று சொன்னார். எவ்வளவு அற்புதமான அந்த நமச்சிவாயத்தை நமக்கு தந்திருக்கிறார். உணர்ந்து தமிழால் அவரை நினைப்ப வேண்டும். தமிழ் உள்ளவரை திருஞான சம்பந்தருடைய தேவாரம் ஒலித்து கொண்டேதான் இருக்கும். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம், வைகளும் எண்ணில் நல்கதிக்கு யாதுமோர் குறைவிலை, கண்ணில் நல்தோறும் கழுமலர் வளர்நகர் பெண்ணில் நல்லாளோடு பெருந்தகை என்று அற்புதமான பாடி எல்லோரையும் வாழ்த்து செய்கிற அளவுக்கு மிக அருமையாக பாடிய திருஞான சம்பந்தர் குரு பூஜையிலே அவர் நினைப்போம். அவர் சீர்காழியிலே பிறந்திருந்தாலும் குளக்கரையிலே அமுது ஊட்டிய பார்வதி உன்னுடைய அம்பிகையினுடைய அரவணைப்பால் 3 வயதிலே பாடத் தொடங்கிய திருஞான சம்பந்த குரு பூஜையில் அவர் தமிழோடு நாம் இணைந்து தென்னாடுடைய சிவனை வணங்குவோம். எல்லோரும் நம்முடைய திருஞான சம்பந்தரை நினையுங்கள். தமிழே அவர்தான், தமிழே சிவம்தான் என்று சொல்லி திருச்சிற்றம்பலம். புதுவை அமிர்தா குரல் அன்பர்களே அனைவருக்கும் வணக்கம்.